सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 5ஆம் பத்து. முதல் திருமொழி, முதல் பாசுரம். பெரியாழ்வார் ஐம்பொறிகளிலும் ஈடுபட்டு பகவானை அடைவதை தவிர்த்து அடியேனது பிழையை பொறுத்தருள வேணும் என்று பெருமாளிடம் பிரார்த்திக்கிறார். மனம், வாக்கு, காயம், உடம்பு 3 கரணங்களும் மேல் விழுவதை அருளிச் செய்கிறார் இந்த திருமொழியில். நைச்சியானுசந்தானம், அதாவது நைச்சியானுசந்தானம், தன்னை தாழ்த்தி கூறுதல். தனக்கு பக்தி இல்லை, உன்னிடம் அதிக பக்தி இல்லை, என்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார். வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். நாக்கு நின்னை அல்லால் அறியாது நான் அது அஞ்சுவன் என் வசம் அன்று. மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவாயேலும் என் நாவினுக்கு ஆற்றேன். காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருளக்கொடியானே. வாக்கு தூய்மை இல்லாமையினாலே, மாதவனே, மாதவா, மாதவா, என்னுடைய வாக்கு பரிசுத்தமாய், என்னுடைய பேச்சோ வாக்கோ என்னுடைய சொல் எதுவும் பரிசுத்தமாய் இல்லை. ஆதலால் உன்னை அடியேன் போற்றும் வல்லமை இல்லாமல் இருக்கிறேன். உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். உன்னை ஸ்தோத்திரம் செய்ய நான் வல்லமை இல்லாமல் அற்றேன். ஆனாலும் எனது நாக்கானது, நாக்கு நின்னை அல்லால் அறியாது, எனது நாக்கானது உன் திருநாமம் அன்றி வேறு ஒன்றையும் சொல்ல அறியாது. நான் அதனை நினைத்து பயப்படுகின்றேன். நாவை அடக்காமல் என்னால் அது என் கட்டுப்பாட்டு, என்னுடைய நாக்கு என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை. நான் அஞ்சுகின்றேன். என் வசம் அன்று, என்னுடைய நாக்கு, என்னுடைய பேச்சு எதுவுமே என் வசம் இல்லை, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்கிறார். மூர்க்கு பேசுகின்றான், இவன் திமிர் பிடிச்சவன், மூர்க்கன் என்று மூர்க்கத்தனமாக சொல்கிறான் என்று எண்ணி நீ கோபம் கொள்வாய் என்றாலும் இவன் முனிவாயேலும் என் நாவினுக்கு ஆற்றேன். நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இவன் அடக்கம் இல்லை, இவன்கிட்ட பக்தி இல்லை, அடக்கம் இல்லை, அடக்கம் வல்லமை எனக்கு இல்லை. ஆகவே எனது போற்றுதலை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். முனிவாயேனும் என் நாவினுக்கு ஆற்றேன். என்னுடைய வலிமை, என்னுடைய மூர்க்கத்தனமான இந்த செயல், நீ கோபம் கொண்டாலும் நான் மூர்க்கத்தனமாக இருக்கேன், திமிர் பிடித்தவனாக இருக்கிறேன் என்று நீ எண்ணினாலும் என்னுடைய போற்றுதலை, என்னுடைய பக்தியை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதனால் உனக்கு எந்த குறையும் இல்லை. காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர். காக்கா கத்துது, என்ன சொல்லுவோம்? ஓ, காக்கா ஏதோ சொல்லுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சகுனம் நல்லா இருக்கு, போங்க வாங்கோ, இதை செய்யலாம் அதை செய்யலாம், நல்ல சகுனம், நல்ல சகுனம், ஏற்றுக்கொள். அவங்க காக்கையுடைய வாயிலிருந்து வரும் சொல்லுக்கே கட்டுப்படும் இந்த உலகம். உன்னுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்படாமல் இருப்பேனா? எப்படி? கருடக்கொடியானே, கருடக்கொடியை உடையவனே, காரணா கருளக்கொடியானே, காக்கையின் வாயிலிருந்தும் நற்சொல்லை கொள்வார்கள். இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பவனே, கருடக்கொடி உடையவனே, உலக மக்கள், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் காக்கையினுடைய பேச்சுக்கே பணிந்து நடக்கும் போது உன்னுடைய பக்திக்கு எனக்கு இடமில்லையா என்கிறார். சலக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன், சங்கு சக்கரம் ஏந்து கையானே, பிழைப்பர் ஆகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கணன் அன்றே. விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்லால் வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது. உழைக்கு ஓர் புள்ளி மிகை அன்று கண்டாய், ஊழி 7 உலகு உண்டு மிழ்ந்தானே.
சலக்கு நாக்கு, பொல்லாத பேச்சு, இந்த வாயிலிருந்து வரும் பேச்சுகள், கவிதைகள், குற்றமற்ற குற்றமுள்ள நாவினால் சலக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன். அற்பமான பாசுரங்களை உனக்காக நான் கவிதைகளை சொன்னேன். சங்கு சக்கரம் ஏந்துவனே, சங்கு சக்கர கையானே, சக்கரத்தை ஏந்திய பெருமானே, பிழைப்பராகிலும் தவறு செய்தாலும் உன்னுடைய அடியவர்கள், இந்த உலக மக்கள் பிழை செய்தாலும் தவறு செய்தாலும் அதை பொறுத்து கொள்வது பெரியோர் கடனன்றோ. பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றோ. பெரியவருடைய கடமை அல்லவா. சிறியவர்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இது உலக நியதி. அப்படி என்கிறார். கடனன்று பொறுப்பது கடனன்றோ. விழிக்கும் கண்ணிலேன் நின் கண் மற்றல்லால், நான் எப்போதெல்லாம் விழித்து கொண்டிருக்கணும் உனது கருணுடைய கண்களை அல்லாமல் என்னை காத்தருளும் கண் வேறொன்றும் இல்லை. பெருந்தன்மை அப்படிப்பட்ட உன்னுடைய வேறு ஒருவரிடம் என் மனம் பற்றாது, வேறு ஒருவரிடமும் என்னுடைய மனமானது பொருந்தி இராது. எனக்கும் அவருக்கும் சரி வராதுப்பா, பொருத்த மாட்டாப்பா, பொருத்தமடையாது, பொருத்தமே கிடையாது. என்னுடைய மனசு இருக்கே, என்னுடைய நெஞ்சம் யாரோடும் பற்றாது அப்படி என்கிறார். உலைக்கு ஓர் புள்ளி மிகை அன்று கண்டாய். உலை இந்த இடத்துல மானுக்கு சொல்றாங்க. மானுக்கு எத்தனையோ புள்ளிகள் இருக்கும். 10ஓட 11 இத்தோட இது ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கதையில். அது மாதிரி மானுக்கு ஒரு புள்ளி அதிகமாகாது. அதனால் நான் செய்கிற ஒரு தவறை போய் நீ பொறுத்துக்காமல் இருப்பியா என்ன? எவ்வளோ தப்பெல்லாம் நீ பொறுத்துக்கிற பெருமாளே. நீ மானுக்கு பல புள்ளி இருக்கிறது, 1000 புள்ளிகளில் இதுவும் ஒரு புள்ளியாக எடுத்துக்கொள்வாயே. ஊழி 7 உலகு உண்டாய். ஊழி காலங்களில் உலகம் அழியும் காலத்து 14 ஆண்டு உலகங்களையும் உண்டு மறுபடியும் வெளியிட்டவனே பெருமாளே, என்னுடைய தவறுகளை பொறுத்தருள்வாயாக என்கிறார். என்னுடைய குற்றங்களையும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். புள்ளிமானுக்கு எப்படி ஒரு புள்ளி பெரிய புள்ளி ஆகாதோ, ஒரு புள்ளி அதிகமாயிடாது, 1000 இதுவும் ஒன்றுன்னு சொல்லும்போது என்னுடைய குற்றங்களையும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆர்டர்ஸ் கொடுக்குறார் பெருமாள் கிட்ட. நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால், புன்மையால் உன்னை புல்லுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே. உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன் ஓவாதே நமோ நாரணா என்பன், வன்மை ஆவது உன் கோயிலில் வாழும் வைட்டனவன் என்னும் வன்மை கண்டாயே. திருமாலே கேசவா, நன்மை தீமைகள், எது நன்மை எது தீமை என்று எனக்கு எதுவும் இதுவரையும் அதை பற்றி நான் சிந்திக்க கூட இல்லை. நாரணா, இத்தனை அல்லால் இது இப்படி சொல்வது நன்மையா தீமையா என்பதை நான் ஒன்றும் அறிய முடியாதவனாய் இருக்கின்றேன். திருமாலே நாரணா, எனது இழிந்த குலத்தினால் உன்னை கபடமாக கொண்டிருந்த தோத்தம், நல்லதோ கெட்டதோ எதுவும் தெரியாது, புன்மையால் உன்னை புல்லுவம் பேசி வஞ்சனை சொற்களால் பேசி இருந்தாலும் அதனை உன்னை தியானம் செய்யும் வழியையும் நான் அறிய மாட்டேன். அன்று கண்டாய் உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன். உண்ணுமாறு ஓயாமல் உன்னை எப்படி இருக்கிறது, இடைவிடாது உன்னை சிந்திக்கத்தக்க வழியில் ஒன்றையும் நான் அறியவில்லை. என்னுடைய பலம் ஓவாது எப்போதும் ஓயாமல் நான் சொல்வது இடைவிடாமல் நான் என்ன செய்கிறேன், நமோ நாராயணா என்றே சொல்வேன். என்னுடைய வன்மை ஆவது, என்னுடைய வன்மை எப்படிப்பட்டது, என்னுடைய பலம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய கோயிலின் வாசலில் வைணவன் என்று அங்கு உனக்கு திருவருள் செய்வதே, என்னுடைய அருள் செய்வதுதான் என்னுடைய வேலை, வன்மையாக என்னுடைய பலம். உனக்கு இந்த வைணவன் என்ற வலிமை எப்படி இருக்கிறது, நமோ இடைவிடாமல் நமோ நாராயணா என்று சொல்வதே என்னுடைய வன்மையாகும், என்னுடைய பலமாகும் என்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.